அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, தை திருநாள். என்னோடய சண்டேயும் மண்டேயோட விலாகும் இதுக்கப்புறம் போடலான்னு வச்சுருக்கேன். எப்போவுமே பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் அன்றைக்கி காலையில் தான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவாங்க. உருளி வீட்டிலே இருக்கிறதுனால மிச்ச பொருட்கள்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். சரி, இன்றைக்கி காலையில் வாங்குறதுக்கு நாள் நைட்டே வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக நான் கிளம்பி போயிட்டு வந்தேன். அது ரொம்ப சில்னஸ் இருந்ததுனால நைட் கொஞ்சம் சிக்காயிட்டேன். காலையில் எந்திரிக்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. எப்போவுமே ஸ்டென்சில்ஸில் போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் அவுட்லைன்லாம் போட்டு ட்ரை பண்ணுவோம் கோலம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். நான் அவுட்லைன் போட்டு கொடுத்தேன். அப்புறம் பொண்ணு கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்து பால் பொங்கியாச்சு வீட்லேயும். உங்கள் வீட்டில் பால் பொங்குச்சா? பால் பொங்கியாச்சு. அடுத்து அரிசி பருப்பு எல்லாம் போட்டு பொங்கலும் செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், பொங்கல் செஞ்சாச்சா எடுத்து வை. காலையில் பொங்கல், மதியம் பொங்கல், நைட்டு பொங்கல்னு 3 வேளை பொங்கல் போட வேண்டியதான். அதோட சாமியெல்லாம் கும்பிட்டு சாமிக்கெல்லாம் படைச்சி முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும். பொங்கல் செய்யாதவங்க வீட்னா பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பொங்கலும் செஞ்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு வடையும் சேர்த்து செஞ்சிடலான்னு ஊற போட்டு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபேமிலியோடு சேர்ந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்து முடித்தோம். இப்போ மாடி வீட்டில் இருந்தும் பொங்கல் வந்துருச்சு. அடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அதுக்காக வேகமாக வடையெல்லாம் செஞ்சேன். ஃப்ரெண்டுக்கும் பொங்கல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவங்க வீட்டிலே கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்தேன். இப்படி தான் என்னோடய பொங்கல் நாள் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.